ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாந்தை நான் பார்க்கும்போது அநேக பெண்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, மரியாள், தபரால், தொற்கால் என்று சொல்லி அநேக பெண்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரு பெண்ணை குறித்து நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அங்க பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கும்போது, ஏரோதின் காரியக்காரன கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, யோவன்னாளை குறித்து நான் வேதத்துல வாசித்து பார்க்கும்பொழுது அவங்க கூசாவின் மனைவி. அவங்க பார்க்கும்போது நல்ல ஒரு வசதி படைத்தவங்க தான். ஆனா முதலாவது அவங்க கர்த்தரோடு கூட என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அந்த வசனத்துல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுல என்ன செய்ய முடியும்? நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். அதுல முதலாவது காரியம், அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்தார்கள். அப்படின்னா முதலாவது நாமும் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி அப்படியான வேதத்துல வாசிக்கிறோம். எனவே முதலாவது நாம் அவரோடு கூட நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது பார்க்கும்பொழுது அந்த யோவனால் அநேக ஸ்திரீகளும் அவருடைய கூட இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா யோவனால கூட அநேக ஸ்திரீகளும் இருந்தார்கள். அப்படின்னா பாருங்க, நம்ம கூட இருக்கிறவர்கள் எப்படியா இருக்கணுமா? ஜெபிக்கிற நண்பர்களா இருக்க வேண்டும். ஏன்னா தானியேல வாஸ்து பார்க்கும்போது தானியேலோடு கூட ஜெபிக்கிற நண்பர்கள் இருந்தார்கள். இனி உலகத்தானோடு நாம் இருக்கும்போது ஒரு நீங்க உலகத்தின் பிள்ளைகளோடு நீங்க இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்தான கேஸ் போடு, இல்லாட்டி இந்த பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனா அதே இது நீங்க தேவனோடு உள்ள பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமா இருக்கும்போது அவங்க நல்ல காரியங்களை சொல்லுவாங்க. அங்க யோவனாளோடு கூட அநேக பெண்கள் என்ன செய்தார்களாம்? ஆண்டோடு கூட இருந்தார்கள். எனவே ரெண்டாவது அந்த யோவனால் அநேக பெண்ணோடு கூட என்ன செய்தாங்க? இருந்தார்கள். அப்படின்னா யார் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்காங்களோ அந்த பிள்ளைகளோடு நாம் என்ன செய்ய இருக்கணும்? இப்ப பாருங்க, உலக பிள்ளைகளோடு நாம் சேர்ந்து இருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பிரச்சனை எல்லாம் அது சொல்லுவாங்க. இதே நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது, வா நம்ம ஜெபிப்போம், இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு போனான்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கும்போது அங்க பார்க்கிறோம், அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். தங்கள் ஆஸ்திகளால். பாருங்க, அவங்க கூட நிறைய வியாதி பிடித்தவங்க இருக்காங்க, பிசாசின் பிடியில உள்ளவர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க பாருங்க, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டார்கள். இன்னைக்கு மனசு இருந்தாதான் நம்ம ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய முடியும், நாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ஒரு நீங்க ஆஸ்தினா ஒரு வருமானம் பணம் மாத்திரம் தான் சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க பார்க்கும்போது யோபை குறித்து பார்க்கும்பொழுது அவனுக்கு ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே என்ன இருந்தது, அது அவனுக்கு ஆஸ்தி. அதே போல ஆபிரகாமுக்கு பார்க்கும்போது அங்க அதவனுக்கு என்னது, திரளான ஆஸ்திகள் மந்தைகள், அது எல்லாம் ஆஸ்தி. அவனா ஒருவேளை மட்டும் பணம் இல்லாமல் இருக்கலாம், அதனால்தான் நம்ம ஊழியம் செய்யன்னு சொல்லி இல்ல உங்கள்கிட்ட பொருள் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய வீடுகளுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, கத்தந்த பொருள் இருக்கு, இதை என்ன கொண்டு போங்கன்னு சொல்லி ஊழியம் கொடுக்கலாம். அது தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற காரியம். அப்படின்னா தங்கள் ஆஸ்திகளால் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அதனை யோவனால் குறித்து, இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவைகள் மகதலாம் வரையிலும் யோவனாலும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல கூட இந்த யோவனாலின் பெயர் இடம்பெறுகிறது. அப்படின்னா யோவனால் இயேசுவை குறித்து அவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி அறிவிக்கிறதுல அவங்களுடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது. அப்படின்னா நாம் பிறருக்கு நாம் கர்த்தரை குறித்து நாம் அறிவிக்கிறவர்களாக இன்னைக்கு இருக்கிறோமா? யோவனால்ட்ட இவ்வளவு காரியங்கள் காணப்பட்டது. எனவே நாமும் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு உள்ள பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும். தங்கள் ஆஸ்திகளை நம்ம முடிஞ்ச அளவு, நமக்கு ஒருவேளை நிறைய வருமானம் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஊழியம் செய்யலாம். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி மற்றவருக்கு நாம் சொல்ல வேண்டும். எனவே நாம் அப்படியே சொல்லி நாம் இந்த யோவனாலை போல நாம் வாழ கற்றுக்கொள்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.